என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சாய்ராம், இப்போ வர பிள்ளையார் சதுர்த்தி அப்போ நம்ம என்ன பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி, என்ன நிவேதனம் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போ என்கிட்ட சாய் சொந்தம் கேட்குறது என்னன்னா, அம்மா நான் அதாவது சில சாய் சொந்தங்கள் வந்து நான் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன், என்னால் பிள்ளையார் வாங்கி கொண்டு போய் கரைக்கிறதோ அல்லது பூஜை பண்ணுற நேரமுங்கிறதும் சரியான நேரத்தில்ங்கிறது என்னால் பண்ண முடியல சாயம்மா. அப்போ எனக்கு என்ன பண்ணலாம்? அது பவராகவும் இருக்கணும், அதாவது அதற்கான பலனும் எனக்கு கிடைக்கணும், எனக்கும் சந்தோஷம் தரணும். ஏன்னா எப்போ பார் பிள்ளையார் சதுர்த்தி அப்போ நான் காலையில் கிளம்புனேன்னா நான் நைட்டுக்கு வந்துடுறேன். ஸோ என்னால் அது முறையாக பூஜையும் பண்ண முடியல. என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், இந்த முறை நானாக என் கையில் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு கேட்குறீங்க. இதுதான் சாய்ராம் வேணும். ஏன்னா பண்ண முடியாமல் போனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு காரணம் எடுத்துக்காம நானும் பண்ணணும், கடவுளுக்கு பண்ணணும், என்னால் முடிஞ்சது நான் பண்ணணும், எப்படி பண்ணலாம், ஸோ அதற்கான பலனும் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற கேட்குறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதை நான் ஆரம்ப கட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷமாகவே நான் இதை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதற்கு முன்னாங்கும் போது எங்கள் அம்மா வீட்டில் அது முறையாக பண்ணாங்க. இப்போ அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். என்னன்னா, நம்ம வீட்டில் பிள்ளையார் வாங்கி, பொதுவான பழக்கம் மண் பிள்ளையார் வாங்கி பிள்ளையாருக்கு எருக்கம் மாலை போட்டுண்டு நம்ம கொழுக்கட்டை, சுண்டல், ஸ்வீட் பொங்கல் செஞ்சு படைக்கிறது வழக்கம். ஃப்ரூட்ஸ் என்ன இருக்கோ எல்லாமே வச்சு, தானியங்கள்லாம் வச்சு படைக்கிறது ரொம்ப வழக்கம். ஸோ அந்த மாதிரி செய்யலாம். அதையும் தாண்டி இப்போ இந்த பொண்ணு கேட்குற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் நான் என்ன பண்ணணுங்கிறது சொல்கிறேன். நிவேதனமாக இதை வைங்க. இதை வச்சுட்டு நீங்கள் பிள்ளையார் சதுர்த்தி கும்பிடுங்க. அந்த பிள்ளையார் கையில் எடுக்கும்போது, அதாவது எடுத்துகிட்டு போய் கரைக்கிறதோ அல்லது அந்த தெருக்கு பிள்ளையார் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுற அங்கே கொண்டு போய் வைக்கிறதா எதுவாக இருந்தாலும் பிள்ளையார் ஒரு ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் கும்பிட்டு அன்னைக்கு எடுத்தாலும் சரி, 3ஆவது நாள் எடுத்தாலும் சரி, உங்களுடைய விருப்பம். இது கரைக்கணும். அதனால தான் அது மண்ணில் செய்யறது. அது கையில் எடுக்கும் பொழுது அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கரைக்க போகிறச்ச சில பேர் என்கிட்ட கேட்குறது, நான் இருக்கிற இடத்துல பீச் இல்லை, என்னால் எப்படி பண்ண முடியும், நான் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கேன், ஸோ என்னால் இங்கே கரைக்கிறதுக்கு பீச்சுக்கு போய் கரைக்கிற அளவுக்கு என்னால் முடியாது, அப்போ என்னால் பூஜை பண்ண முடியாதா, அதுக்கு என்ன யோசனை அதை சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. ஸோ இங்கே சென்னையில் இருக்கவங்க அல்லது ஆறு, குளம், குட்டை, ஏரி, பீச் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாமே இதை ஃபாலோ பண்ணலாம். அந்த பிள்ளையார் எடுத்துருங்க, இதே போல் நிவேதனம் வச்சு பூஜை பண்ணிடுங்க. கடைசியாக கரைக்க போகிறச்ச வீட்டு பெண்கள் அவங்க கையில் வச்சு, என்னுடைய பண பிரச்சனை, என்னுடைய குடும்ப கஷ்டம், வறுமை, எல்லா பிரச்சனை, நோய் இருந்தாலும், அதாவது வீட்டில் ஒன்று மாற்றி ஒன்று ஹாஸ்பிட்டலைஸ்டு நான் போயின்னு இருக்கேன் அப்படின்னு இருக்கிறாலும், உடல் ஆரோக்கியம் எல்லாமே பிள்ளையார் அப்பா பாதத்தில் நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து, இது எப்படி கடலில் கரையிற மாதிரி என்னுடைய கஷ்டங்களும் என்னுடைய பிரச்சனைகளுமே இதில் கரைஞ்சி போயிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார வேண்டிட்டு நீங்கள் அது கடலில் கரைச்சிருங்க. மற்றபடி பீச்சு இல்லை அல்லது என்னால் அன்டைமுக்கு தான் நான் பூஜை பண்ணுறேன், நான் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். அது எந்த மாதிரி வழிமுறை பண்ணணும் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சுருங்க. வீட்டில் செய்கிறது எப்பவுமே செய்கிறோம். ஒவ்வொரு விசேஷ தினங்களும் ஒவ்வொரு பண்டிகை நாட்களும் நம்ம வீட்டில் செய்கிற பலகாரங்கள், பதார்த்தங்கள் சுவாமிக்கு வச்சு படைக்கிறது தான் உத்தமம். அதை தவிர்த்து நான் ஸ்வீட் கடையில் வாங்கி வச்சுக்கலாம், அதை தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீடியோஸில் இல்லைங்களா. காலகாலமாக செய்கிறது என்னவோ அதுதான் உத்தமம். அதை தவிர்த்து நம்ம அன்றாட இப்போ இருக்க கல்ச்சருக்கு நம்ம மாறிக்கலாமான்னா அது அவர்களுடைய விருப்பம். மற்றபடி வீட்டில் செய்கிறது ரொம்ப விசேஷம். முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்ற பட்சத்தில் என்ன உங்களால் முடியுதோ ஸ்வீட் பொங்கல் வீட்டில் செய்யுங்க, அல்லது பாயசம் செய்யுங்க, அல்லது சுத்தபத்தமாக கடையில் செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து வைக்கலாம். நிவேதனமாக வச்சுருங்க. கொழுக்கட்டை செஞ்சுக்குங்க, சுண்டல் செஞ்சுக்குங்க. இது மஞ்சள் பொடி, மஞ்சள் எடுத்துக்குங்க. இது பன்னீர் நான் கலக்கிறேன். ஸோ நீங்கள் பன்னீர் கலந்துட்டாலும் ஓகே, அல்லது நான் வீட்டில் இருக்கிற தண்ணி, பச்சை தண்ணி, தூய்மையான நீர் எடுத்துக்கோங்க. அதாவது பிள்ளையார் பிடிப்போன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ மற்ற நாட்களில் பிள்ளையார் பிடிக்கிறதே விசேஷம். அதுவும் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம பிள்ளையார் பிடிச்சி நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றோம் அப்படிங்கும்போது அது இன்னுமே ரொம்ப விசேஷம். நீங்கள் என்ன வேண்டுதல் இந்த பிள்ளையார் பிடிச்சி
நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். அப்போ நீங்கள் கேட்கலாம், சாயமா அப்போது பீச்சில் இல்லை அல்லது ஃபாரினில் இருக்க அவங்க மட்டும்தான் இதை செய்யணுமா? இப்போ நான் பிள்ளையார் வாங்கி நான் வீட்டில் படைக்கிறேன், பிள்ளையார் வாங்கியே நான் செய்கிறேன் சாயமா, இப்போ நான் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். என்ன நம்ம விசேஷம் வந்தாலும் நான் சொல்லுவேன் இல்லைங்களா, சுவாமி படம் இருந்தால் வைக்கலாம், இல்லை அப்படிங்கும்போது கலசம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே போல் என்ன இருந்தாலும் பிள்ளையார் நீங்கள் வாங்கியே வச்சாலும் பிள்ளையார் நீங்கள் இதே மாதிரி மஞ்சளில் பிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு சாயிராம், ரொம்ப உகந்ததும் கூட. இதே போல் 2 ஹோல்ஸ் போட்டுக்குங்க. சிம்பிள் சாயிராம். இது வந்து பிள்ளையார் செய்கிறது ஆக்சுவலி ரொம்ப 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 ஈஸியான வேலை. இதே போல் உங்களுக்கு தெரியுதா, வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, இந்த மாதிரி 2 பள்ளம் மாதிரி இப்படி வச்சிட்டிங்கன்னா அது கண். ஸோ இது வந்து பிள்ளையாருடைய தும்பிக்கை. நீங்கள் இதே போல் செஞ்சுக்குங்க. அடுத்தது குங்குமம் வை. ஃபஸ்ட்டு நெத்தியில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் பன்னீர் இருந்தால் கூட நீங்கள் பன்னீர் இதில் கலந்துக்கலாம் சாயிராம். ஆக்சுவலி இப்போ பன்னீர் கலந்து அது வாசம் ரொம்ப நல்லா இருக்குது. இருக்கிறவங்க பன்னீர் கலந்துக்குங்க. இல்லைன்னா தூய்மையான நீர், நம்ம நல்ல தண்ணியாக நம்ம குடிப்போம் இல்லைங்களா, ஆரோ வாட்டர், கேன் வாட்டர், என்ன வீட்டில் நம்ம குடிக்க யூஸ் பண்ணுறோமோ அந்த தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன பூ எடுத்து பிள்ளையாரப்பா தலையில் வச்சுருங்க. பாதத்திலேயோ தலையிலையோ எங்கே வேணாலும் நீங்கள் வைக்கலாம். இதே போல் வச்சுடுங்க. இதை நீங்கள் நிவேதனமாக ஸ்வீட் செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் சுவாமி படத்துக்கு முன்னாடி, அதாவது பிள்ளையார் செஞ்சது முன்னாடி ஸ்வீட் வச்சு அன்னைக்கு பிள்ளையார் தினத்தை நீங்கள் கொண்டாடலாம். இதே போல் நான் சொன்னது தான், நீங்கள் அன்னைக்கு கும்பிட்டுட்டீங்க, பிள்ளையார் கரைக்கணும் அப்படின்னிங்கன்னா வீட்டில் அழுக்கு எச்சி இந்த மாதிரி படாத இடங்களில், பாத்ரூமு, சிங்க், இங்கெல்லாம் தயவு செய்து கரைக்க வேண்டாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான், நம்ம செய்கிற கடவுளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு தப்பாக போய் முடிஞ்சிடக்கூடாது. ஸோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் கரைக்க வேண்டாம். அதாவது தோட்டம், நீர்நிலைகள், செடியெலாம் நான் கார்டனிங் வச்சுருக்கேன் அப்படின்னிங்கன்னா தாராளமாக சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இந்த பிள்ளையாரை கையில் எடுத்துருங்க. எடுத்து இந்த பிள்ளையார் கையில் வச்சுட்டு இதே போல் வலது கையில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சு பிள்ளையாரப்பா, என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய வறுமைகள், என்னுடைய பண பிரச்சனைகள், பண கஷ்டங்கள், ஏன்னா இந்த கோவிட் டைம்லேருந்து உலகம் முழுக்க அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும். அடுத்த பிள்ளையார் சதுர்த்திக்கு இதை விட சிறப்பாக, இப்போ என்ன மனநிலைமையில் நான் இருக்கணும், இதை விட சிறப்பாக, இதை விட மன சந்தோஷமாக நான் இருக்கணும். இதற்கு நீங்கள், ஏன்னா முழுமுதற் கடவுள் வந்து எந்த காரியத்தை நம்ம செஞ்சாலும் பிள்ளையார் வழிபட்டுட்டு தான் நம்ம செய்யணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிள்ளையார்கிட்ட உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள், பேசுங்க. ஸோ சொல்லிவிட்டு இதை இப்போ நீர்நிலைகள் இருந்ததுன்னா இப்படி தண்ணியை ஊற்றி இதை கரைச்சிருங்க. இல்லை எனக்கு செடிகள், கார்டனிங் இருந்தாலும் கரைச்சிருங்க. அப்படி எதுவுமே இல்லை, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா, ஒரு தூய்மையான பாத்திரம் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பாத்திரம் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் இந்த நீரை கரைச்சிட்டு, கால் படாத இடம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல நீங்கள் தாராளமாக கொட்டிடலாம். இந்த பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு இதே போல் செஞ்சு கும்பிடுங்க. பிள்ளையாரப்பா உங்கள் வீட்டுக்கு வந்து அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து உங்களுடைய வாழ்க்கை வளமாக செய்வாருங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இது உதாரணம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் இனிய பிள்ளையார் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.